டைரக்டர் சுராஜ் இயக்கிய திரைப்படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப், அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த படங்களை இந்த வீடியோவில் நம்ம வெற்றியின் அடிப்படையில் கவுண்டர் பண்ண போகிறோம். நம்ம கவுண்டரில் 11வது இடத்துல பார்க்க போகிற படம் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ். நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம சுராஜுடைய கடைசி படம். இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதுக்கப்புறம் இவருக்கு ஒரு படம் கூட புக் ஆகலன்னு நினைக்கிறேன். அநேகமாக புக் ஆகாமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கவுண்டர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி இந்த படம் அவர் டைரக்ட் பண்ணுறதுன்றது 5 வருஷம் கழிச்சு டைரக்ட் பண்ணுறாரு. அவரோட லாஸ்ட் படத்துக்கு அப்புறம் அவர் இந்த படங்களுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 4-5 படங்கள் ஃபிளாப் கொடுத்துருக்காரு. அப்படி இருந்தும் லைக்கா பேனர். ஸோ அது முக்கியமான காரணம் நம்ம வடிவேலுக்கு ரீரிட்டனில் வந்து ஒரு படம், ஏன்னா காமெடிக்கு பஞ்சமாக இருக்குது, காமெடியான ஒரு ஹீரோவாக போட்டு இம்சேரசர் மாதிரி ஒரு வெற்றி கொடுக்கலாம். அதை நம்ம சுராஜுக்கும் வடிவேலுக்கும் ஒரு செம கெமிஸ்ட்ரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த படத்தை நல்ல ஒரு பட்ஜெட்லேயே எடுத்தாங்க. இந்த படம் சுமாரான பட்ஜெட்டில் எடுத்திருந்தா கூட சுருண்டு இருக்கும். ஆனால் நல்ல பட்ஜெட்டில் எடுத்தது நக்கிட்டு போயிடுச்சு. ஸோ இந்த படம் இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது ஒரு செம ஃபிளாப்னு சொல்லிட்டு. நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ், ஐ மீன் வடிவேலு ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. வடிவேலு ரிட்டனே ஆக முடியாதுன்ற அளவுக்கு வந்து நிறைய பேர் காண்டில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படத்தில் வடிவேலோட அந்த ஹீரோயிசமும் சரி காமெடியும் சரி பெருசாகவே வந்து எதுவுமே சூட் ஆகலை. ஆக்சுவலி கதைங்கிறதே இல்லை, காமெடி நம்பி கதைங்கிறது ஏதோ ஓல்டு ஸ்டைலில் ஒரு கதை மாதிரி பிடிச்சி காமெடிங்கிறத ரொம்ப ஆக்சுவலி நம்ம சந்தானம் ஒரு காமெடியில் சொல்லியிருப்பார், கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாதன்ட்டு. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம சுராஜ் டைரக்ஷனில் நிறைய வந்திருக்கும். ஸோ அதில் ஒரு விதமாக இந்த நாய்சேகர் ரிட்டர்ன்ஸையும் சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னும் இந்த படங்களை பற்றிலாம் சொல்லலாம், நிறைய கழுவி ஊற்றிட்டு போகணும். ஸோ வாங்க, நிறைய படங்கள் இருக்குது அந்த மாதிரி கழுவி ஊற்ற. வாங்க ஒவ்வொரு படமாக ஊற்றும். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் சகல கலா வல்லவன் அப்பா டக்கர். ஆக்சுவலி இந்த படத்தோட காஸ்டிங்கே மிக பெருசு. ஏன்னா நம்ம ஜெயம் ரவி, திரிஷா, அஞ்சலி, பிரபு, சூரி இந்த மாதிரி வேற லெவலில் வந்து செம்ம காஸ்டிங்கு. நம்ம சுராஜ் இதுக்கு முன்னாடியே 2 படம் வந்து சரியா போல. ஆக்சுவலி இத்தனைக்கும் 2 படத்துலையும் பெரிய ஹீரோ தான். அதே மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய ஹீரோ. எப்படி தான் கால்ஷீட் தராங்கட்டே தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஒரு வேற லெவல் செம்ம அட்டர் ஃபிளாப் தான் சொல்லணும். ஏன்னா இந்த 2015 தான் நம்ம ஜெயம் ரவி பிகே எடுத்தாரு. ரோமியோ ஜூலியட் ஜூலை மாதம் வரும். ஸோ இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா மாரி, வாலு, அப்புறம் பாபநாசம், பாகுபலி இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வேற லெவலில் படம் ஓடிட்டு இருக்கும்போது இது வேற மாதிரி காமெடி பண்ணி இது வேற மாதிரி சொதப்பலான ஒரு படமாக இருந்து. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த மாதம் வந்தால் தனி ஒருவன்ல பிக்கப் ஆயிட்டார் ரவினாலும் நம்ம சுராஜ் வந்து சுருண்டுட்டாரு பயங்கரமா. ஏன்னா அவர் இந்த படத்தில் வச்ச அந்த காமெடி சீக்வன்ஸ்லாம் சில பேரால் வந்து ரசிக்கப்பட்டாலும் இந்த படத்தில் இருந்த அந்த கதை களம் அப்படின்றது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க அந்த நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுலாம் அந்த டாம் அண்ட் ஜெரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து படமாக வந்து கேடிவியில் இந்த மாதிரிலாம் போட்டால் பார்க்க தோணுச்சே தவிர அன்னைக்கு இருந்த அந்த டைட் காம்படிஷன் தியேட்டரிகளில் இந்த படம் எடுப்படவே இல்லை. நம்ம சுராஜ் வந்து சுந்தர்சியோட அசிஸ்டன்ட். நம்ம சுந்தர்சிக்கே கலகலப்புன்றது கொஞ்சம் கை கொடுத்துருக்கோம் அவருக்கு. ஸோ அந்த படத்தில் இருக்க அந்த செகண்ட்ஸில் இன்ஸ்பயர் ஆகி இந்த படம் ஃபுல்லாகவே வந்து நிறைய இடத்துல அவர் மிங்கல் பண்ணியிருப்பாரு. எனிவேங்க படம் வந்து காமெடியாக நிறைய பேருக்கு பிடிச்சாலும் இந்த காமெடியும் அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் காமெடிலாம் சொல்ல முடியாது, நிறைய விமர்சனம் இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் இந்த அளவுக்காச்சும் காமெடி வந்தது அப்படின்றதுக்கு சுராஜை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம சுராஜ் வந்து காமெடி படங்கள் நல்லா ஏக்கரில் ரொம்பவே கெட்டிக்காரர். ஸோ காமெடி சீக்வன்ஸ் இது எல்லாத்துலேயுமே ரொம்பவே சூப்பராக பண்ணுவார். அது எல்லாமே இந்த சகல கலாவல்ல ஒர்க் அவுட் ஆகிட்டாலும் படம் சத்தியமாக ஒர்க் அவுட் ஆகல. தியேட்டரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிளாப் நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. இந்த படமே இந்த கவுண்டர் கொடுத்துருக்கனா இதுக்கு முன்னாடி பார்த்த படமாகட்டும், இதுக்கு மேலே பார்க்க போகிற 3 படமாகட்டும், இல்லை எந்த படமும் ஒரு படத்துக்கு ஒரு படம் சலைச்சதுலன்னு ஒரு வகையில் சொல்லாங்க. ஸோ அதனால இந்த பர்டிகுலர் கவுண்டர்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்க தேவையில்ல. நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் அலெக்ஸ் பாண்டியன். அலெக்ஸ் பாண்டியன் ஒரு பொங்கல் ரிலீஸ் ஆகுது. இந்த பொங்கலுக்கு இந்த படம் தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே சொல்லணும். ஆக்சுவலி அது காரணம் நம்ம சகுனின்ட்டு ஒரு படம் கார்த்திக் கொடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த படம் வருது. அதுக்கு முன்னாடியே கார்த்திக் வந்து வெற்றிகள் தான் கொடுத்தாரு, சகுனி சரியா போல. ஸோ இந்த வாட்டி நல்ல வெற்றி வரணும். அது மட்டும் இல்லாமல் சுராஜிக்கும் நல்ல வெற்றி படங்கள்லாம் இருக்கும்போது லாஸ்ட் படம் சரியா போலன்னு சொல்லிட்டு இந்த படம் வெற்றி தரணும். ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த படத்தோட ட்ரைலர், இந்த படத்தோட பாட்டு இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஆடியன்ஸுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பில் வந்தது. ஆனால் போய் படம் பார்க்கும்போது வேற லெவலில் செம்ம மொக்க பண்ணிட்டு கதை அப்படின்ட்டு பார்த்தாக்கா இதெல்லாம் ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கிளைமேக்ஸில் இருந்தாலும் அதில் வர ட்விஸ்ட்லாம் பெருசாக ட்விஸ்ட் மாதிரியே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ கதைங்கிறதுல இந்த படத்தில் வந்து பெருசாக நம்ம சொல்கிற மாதிரியே கிடையாது. ஆனால் காமெடி வேற லெவலில் இருந்தது. ஆனால் இதை விட அந்த வருஷம் அந்த கனால் அடுத்து நான் ஆசையா சந்தானம் ஹீரோவாக நடித்த படமே தூக்கிடுச்சு. ஸோ இந்த அலெக்ஸ் பாண்டியன்றது பார்த்தீங்கன்னா காமெடி நல்லா இருக்கு. இன்னி வரைக்கும் காமெடிலாம் பேசப்பட்டாலும் கதைகளமாக எடுப்படல. படம் கார்த்தி லைஃப்லேயே வந்து இந்த அளவுக்கு ஒரு தோல்வியை பார்த்துருக்க மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய செம ஃபிளாப் ஆச்சு இந்த அலெக்ஸ் பாண்டியன். நம்ம சுராஜுக்கு ஒரு பெருமை இருக்கு. ஏன்னா நிறைய ஹீரோக்களுக்கு ஒரு படம் பண்ணதில் அந்த ஹீரோவெல்லாம் வந்து கடைஞ்செடுத்த ஒரு மொக்க படம் அப்படின்ட்டு அதை கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக சுராஜ் டைரக்ட் பண்ணதாக தான் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் ஜெயம் ரவியோட கடைஞ்செடுத்த ஃபிளாப்னா நம்ம சகலகலாவலன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கார்த்திகோட கடைஞ்செடுத்த ஃபிளாப்னா நிறைய படங்கள் வந்தாலும் நம்ம கண்டிப்பாக அலெக்ஸ் பாண்டியன் படத்தையும் சொல்கிற அளவுக்கு இந்த படத்தோட அந்த காமெடியை விட்டுருங்க, மற்றபடி இந்த படத்தை எடுத்துங்க. அதை தாண்டி இந்த படம் தியேட்டரில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ தாராளமாக நம்ம மிகப்பெரிய ஃபிளாப்னு சொல்லலாம். ஸோ அந்த
அளவுக்கு சுராஜ் வந்து சம்பவம் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி கார்த்திக் இந்த டைமில் தெலுங்கு மார்க்கெட்லாம் கூட இருந்தது. ஸோ தெலுங்குலேயும் போய் இந்த படம் சொதப்பிடுச்சு. அப்போ அனுஷ்காவுக்கும் தெலுங்குல மார்க்கெட்டு ஸோ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இதுக்கு தான் சொல்கிறது, படத்தில் எது இருக்குதோ இல்லையோ கதையை ஒழுங்காக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னத்தை வச்சாலும் கதை இல்லைனா ஒன்றும் ஆகாது. நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை வரும்போது இங்கே தமிழில் தனுஷுக்கு படங்கள்லாம் சரியாக போகல. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம தனுஷ் சுராஜ் கூட்டணியில் ஒரு படம் நல்லா போயிருந்து அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து இந்த படம் சேம் டைம் இங்கே அதே விவேக் காமெடிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி குஷ்பு மாதிரி ஒரு ஹீரோயினி நம்ம அன்சிகா மோத்வானி, இவங்க எங்கேயும் காதல் தான் ஃபர்ஸ்ட் படமாக இருந்தாலும் இந்த படம் தான் முதல்ல ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ இதை தாண்டி மனிஷா கோயராலா வர இந்த படத்தில் இருக்காங்க. அதெல்லாம் விட இது வந்து மாப்பிள்ளைன்ட்டு நம்ம ரஜினி ஒரு ஹிட்டான படம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த படத்தில் டைட்டில் மட்டும் எடுத்தவரை இந்த படத்தில் கதை அம்சமே வந்து அப்படியே வந்து அதை ரீமேக் பண்ண மாதிரியான ஒரு விஷயம் சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இந்த படத்து மேலே இருந்து நல்ல ஒரு இதுலேயே வந்தது. இது நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு டைட் சிச்சுவேஷன் தான் சொல்லணும். அந்த ஷெடியூலில் இந்த படம் ரிலீஸ் ஆனது. இந்த படம் வந்து ஒரு வேற லெவலில் செம மொக்கையான ரிவ்யூ வாங்கிச்சு சொல்லலாம். இருந்தாலும் இந்த படத்தை சன் பிக்சர் வாங்கியிருப்பாங்க. ஆக்சுவலி சன் பிக்சர் வாங்கிட்டா கேட்கணுமா, போட்டு 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 உசுர வாங்குவாங்க. ஆனால் ஒரு மாதம் தான் இந்த படம் செல்ஃப் எடுத்தது. ஆனால் இந்த படம் அந்த ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்கேயும் அதில் அடுத்த அன்சிகா படம் ஆக்சுவலி அதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் இந்த படத்துக்கு நீங்கள் 50 நாள் போஸ்டர் பார்க்கலாம். அது அந்த சேலம் தேட்டர் வேணால் ஒரிஜினலாக இருக்கலாம். ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆளு தேட்டரில் ஓடி இருக்க சான்ஸ் இருக்காது. அது அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் ஸ்டார்டிங்கில் கொடுத்த தேட்டரில் மாற்றாமல் அப்படியே கொடுத்துட்ருப்பான். அந்த உலகத்தில் வந்திருக்கும். அதனால் மாப்பிள்ளை தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு 25 நாளைக்கு அப்படியே பரவாயில்ல ஓடின படம் தான். 50 நாள் கூட மேபி ஓடிந்தாலும் கண்டிப்பாக இதோட ஓவரால் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்காது. சன் பிக்சர் மாதிரி அவ்வளோ பெரிய ப்ரொமோஷனும் நிறைய விஷயம் இந்த படத்தில் இருந்தும் இந்த படம் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்றனால தான் ஒரு கவுண்டர் மேலே வைக்கலாமா என்னன்னு யோசிக்கும் பொழுதும் இல்லை இந்த அளவுக்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணி வச்சிருக்கேன். எனிவே சுராஜ் படத்தில் வந்து உங்களுக்கு எதுவுமே கேட்க வேணாங்க. காமெடியாக வந்து ஏதோ ஓரளவுக்கு சிரிக்கிற மாதிரி எல்லா காமெடிக்கும் சிரிப்பேன்னா நம்ம சுராஜ் படத்தை பார்க்கலாம். ஸோ மற்றபடி வந்து இவர் படத்தில் ஒன்றுமே இல்லைங்கிறத மாப்பிள்ளை நிரூபிச்சிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் தேட்டரிகளில் நிறைய படங்கள் இருக்கிற காலகட்டத்தில் வந்ததுனால அப்போ தனுஷ்கும் சரியாக படங்கள்லாம் போகாதனால இந்த படம் வந்து சுமாராக தான் போச்சு. இந்த படத்தோட ஹிட் வெட்டிக்காக மேக்ஸிமம் நம்ம ஆவரேஜ்னு சொல்லலாம். ஆனால் இதையும் வழக்கம் போல நம்ம லாஸ்ட்டாக எல்லா படங்களுக்கும் சொன்ன மாதிரி ஃப்ளாப் அட்டர் ஃப்ளாப் சொன்னாலும் தாக தான் செய்யும். நமக்கு 7வது இடத்துல பார்க்க போகிற படம் கத்தி சண்டை. கத்தி சண்டையிலேயே நம்ம சுராஜுக்கு வந்து ஒரு டாப் ஹீரோ விஷால், டாப் ஹீரோயினி தமனா. எப்படி தான் மனுஷனுக்கு செட் ஆகுண்டே தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு செம வேற லெவலில் தனுஷ், கார்த்தி, ஜெயம் ரவின்னு சொல்லிட்டு எல்லார் இமேஜையும் க்ளோஸ் பண்ணி விட்டு வந்தார். காமெடி படம்ன்ற பேரில் வேற லெவலில் மகா கிரிஞ்சியாக பண்ணி கதைக்களமாகவும் அடித்து துவச்ச நிறைய விஷயங்களை வச்சு. ஸோ அதில் இந்த கத்தி சண்டைன்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு அடித்து துவச்ச ஒரு கதையில் ஒரு ரீமேக் வெர்ஷன் மாதிரின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த படத்தில் காமெடி நல்லா வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா நம்ம சுராஜுக்கும் வடிவேலுக்கும் ஒரு சம கூட்டணி இருக்கு. பட் அவங்க படிக்காதவங்கள பிரிஞ்சவங்க, அப்புறம் மாப்பிள்ளை வரைக்கும் விவேக், அதுக்கப்புறம் அலைக்ஸ் பண்ணியில் சந்தானம், அப்புறம் சகலகலாவில் சூரி, இந்த மாதிரி வந்து ஒரு காமெடி போயிட்டாலும் இல்லை ஒரு சில காமெடிகள்லாம் ஓகேனா கூட இங்கே வடிவேலுங்கிறது கண்டிப்பாக வந்து சுராஜ் வடிவேலு காம்போல சூப்பராக இருக்கும். அதே சமயம் இங்கேயும் சூரி இருக்காரு. ஸோ நல்லா வேற லெவலில் இருக்குன்னு எதிர்பார்த்தாக்கா இந்த படம் வந்து அலைக்ஸ் பண்ணிய லெவலுக்கு கண்டிப்பாக டச் ஆகாது. சகலகலா 11 அண்ட் மாப்பிள்ளை இந்த ரேஞ்சில் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். பட் இந்த கத்தி சண்டை காமெடியை விட சகலகலாவிலும் மாப்பிள்ளையும் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அந்த அளவுக்கு தான் அந்த படத்தோட காமெடி இருந்தது. ஆக்சுவலி சுராஜோட பலம்ன்றதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சுன்றதை நான் இங்கே சொல்ல வரேன். கதைகளெல்லாம் கேட்கவே தேவையில்லைங்க. ஐயோ பல படங்களில் ஆக்சுவலி பல தெலுங்கு படத்துல இருந்து நிறைய தமிழ் படத்துல இருந்து மாடுலேஷன் பண்ண மாதிரி தான் இருக்கும். மனுஷனுக்கு இருந்த காமெடி சென்ஸும் வர வர வந்து ரொம்பவே எல்லாராலையும் ரசிக்கிற மாதிரியான விஷயமா போயிடல. நிறைய பேர் ரசிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா காமெடி படங்களே இல்லாத ஒரு காலகட்டத்தில் சுராஜோட காமெடின்றது பரவாயில்லனாலும் பெஸ்ட் ஆஃப் காமெடி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் குரு கிட்ட ஒர்க் பண்ண காமெடி மாதிரிலாம் வந்து இந்த காமெடிலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஆக்சுவலி இதை இங்கே நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா சுந்தர்சியோட காமெடிலாம் வந்து அது வேற மாதிரி இருக்கும். இங்கே சுராஜ் காமெடி வந்து சிலது ரொம்பவே நல்லா இருந்தாலும் இல்லை பலதில் வந்து நிறைய கிரிஞ்சு, இன்னும் நிறைய வந்து விரசம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு காமெடியை நம்ம வந்து விமர்சனம் பண்ணலாம். ஆக்சுவலி அலெக்ஸ் பண்ணிய நல்ல காமெடின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுலேயே வந்து நிறைய விரசமாக அந்த மாதிரிலாம் சில விஷயம் இருந்தாலும் காமெடிங்க சிரிக்க முடியுங்க. அதெல்லாம் தாண்டி சந்தானத்தை அந்த மாடு குத்து இதெல்லாம் கூட சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டாலும் இந்த மனோபாலா, அன்சிகா, அந்த கார்த்திகா மனோபாலா வடிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இரிட்டேட்டிங். அந்த மாதிரி தான் சொல்லி ஆகணும். எனிவே இந்த காலத்தில் இதெல்லாம் தான் காமெடி டைப் போச்சு. அதை விட இங்கே விஷாலுக்கு வந்து கத்தி சண்டை வரும்பொழுது மருது கதைகளிட்டு அந்த வருஷத்தில் ஹிட் இருந்தது. ஸோ இந்த படம் சில ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் லாஸ்ட் இந்த இயர் எண்டில் கிறிஸ்மஸ் டைமில் வருது. இந்த படம் ஒரு வெற்றி படமாக இருந்து விஷாலுக்கு இந்த வருஷத்தில் நல்ல வெற்றி எல்லாம் கிடைக்கும்ன்ற மாதிரி நல்ல எதிர்பார்ப்பு தான். சமயம் நம்ம சுராஜுக்கு வந்து இனிமேலாவது ஒரு வெற்றி கொடுத்துருவாரா. ஒரு டேரக்டர் இந்த மாதிரி கண்டினியூஸ்னா ஃப்ளாப்பாக கொடுத்துட்டு இருக்காரு. பெரிய ஹீரோஸ்லாம் புக் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்குன்ற மாதிரி பார்த்தோம். எனிவே வில்லன் ஜெகபதி பாப்புன்னு நம்மளே தெரிய தேவையா அந்த படம்லாம் ஓடாதுன்ட்டு அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலி கத்தி சண்டை மாப்பிள்ளையை விட பெரிய வெற்றியை இங்கே வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது டவுட்டு தாங்க. டவுட்டுன்றது தாண்டி வச்சாலும் தப்பு இல்லை, வைக்கலாலும் தப்பு இல்லைன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தாங்க. ஆக்சுவலி இங்கே கத்தி சண்டைக்கு வந்து இந்த டைமில் டிசம்பரில் சென்னை 28 அண்ட் துருவங்கள் பயனார் இந்த 2 படம் பீக் ஆகிட்டு இருக்கு. கத்தி சண்டை வரும்போதே ஒரு பெரிய ஓப்பனிங் தான். அந்த கிறிஸ்மஸுக்கு பெரிய படங்கள்லாம் இல்லாத போது அதுக்கப்புறம் அடுத்த பொங்கல் பைரவா கோடி தேட்டங்களை நிரப்புக. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பிப்ரவரி தான் இதுவாச்சு. அதனால் இதை 25-30 நாள்ன்றது இந்த கத்தி சண்டைக்கான ஓரளவுக்கு தேட்டரிகள் இருந்தது. அந்த காலத்தை விட இந்த காலத்தில் தேட்டரிகள் கொஞ்சம் நிறையவே போடுவாங்க. ஸோ இந்த கம்பரிசன்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நம்ம கத்தி சண்டையை ஒருபடி மேலே கொடுத்தாலும் தப்பில்லைன்னு தோணுச்சு. மீதி படங்கள் இந்த மாப்பிள்ளை, சகலகலா 11 இது எல்லாமே வரும்போது பார்த்தீங்கன்னா
அடுத்தடுத்த வாரங்களுக்கு நிறைய பெரிய படங்கள், அதுக்கு முன்னாடி பெரிய படங்கள்ட்டு இந்த மாதிரியான ஒரு காம்போவில் தேட்டரிகளில் பெருசாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியல. பட் கத்தி சண்டைன்றது ஒரு சின்ன மைல்டு ரெஸ்பான்ஸ் தேட்டரிகள் என்னவோ இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் எந்த படமும் ஒரு படத்துக்கு ஒரு படம் சலைச்சதில்லை. நம்ம கூட 6வது இடத்துல பார்க்க போகிற படம் மூவேந்தர் தான் நம்ம சுராஜிக்கு முதல் படம். இதுக்கு முன்னாடி ஜானகிராமன்ட்டு சுந்தர்சி கூட ஒர்க் பண்ணியிருப்பார் சரத்குமார். ஸோ அந்த ஒரு இதில் வந்து சரத்குமார் கால் ஷீட் கொடுத்துட்டாரு. அதே சமயம் இங்கே தேவயானி ஹீரோயினி. சரத்குமார் தேவயானினா இந்த டைம் வரைக்குமே சூரியவம்சம் வேற லெவல் பீக்கில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படம் அந்த பொங்கலுக்கு வரும்போது ஒரு சம எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்பியார் இன்னும் நிறைய உள்ள ஸ்டார் காஸ்டிங்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தது. இன்னி வரைக்கும் மூவேந்தர் பெரிய படமாக நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு தேட்டரில் வரும்போது ரொம்பவே ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிச்சு. இந்த படத்துலேயே வந்து ஒரு சுராஜ் வந்து என்னதான் இருந்தாலும் சுந்தர் சீட் வந்து வந்தார். ஸோ காமெடி சென்ஸ்ன்றதோட தான் இந்த படம் அணுகி இருப்பார். ஆனால் அதில் அந்த அளவுக்கு பெருசாக காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஏன்னா ஃபியூச்சரில் ஒரு பக்கா காமெடி டேரக்டர் மாதிரி நிறைய விஷயங்கள் இறங்கிட்டாரு. நிறைய டேரக்டருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். இவர் என்ன தான் கமர்ஷியல் படம் பண்ணாலும் இவரோட அந்த கமர்ஷியலுக்குள்ள சில பேர் ஆக்ஷன், இப்போ அரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அதிகமாக வைப்பார். ஸோ அந்த ஒரு ஜானரில் நம்ம சுராஜிக்கு பார்த்தீங்கன்னா காமெடின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும் கமர்ஷியல் படம் பண்ணாலும். இது ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால இது அந்த டைம் வேறு. 98 பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட்டாக அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார். பட் இந்த கதைக்களமும் பார்த்தீங்கன்னா பெருசாக இம்பாக்டாக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். எனவே டிவியில் போடும்போது ஒரு சிலருக்கு பிடிக்குது. ஆனால் தேட்டரில் வரும்போது இந்த படம் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. நம்ம கூட 5வது இடத்துல பார்க்க போகிற படம் மிலிட்டரி. இந்த மிலிட்டரின்றது ஒரு ரீமேக் படம். இங்கே வந்து ஃபேமிலி ஓரியன்ட் அப்புறம் எமோஷனல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருந்திருக்கும். ஆனாலும் நம்ம சுரஜோட அந்த சுந்தர்சியோட அந்த தாக்கம் தான் சொல்லணும். காமெடிங்கிறது வேற லெவலில் பண்ணியிருப்பார். அதுவும் டாப் காமெடின்றதை தாண்டி தாமு, ரமேஷ் கண்ணா இந்த மாதிரி நிறைய பேரை வச்சு அந்த கதைக்கிழமே ஒரு நல்ல காமெடியாக போயிருக்கும். ஆனால் என்ன ஒன்றும் இல்லை, சத்யராஜ் ஹீரோ. பட் அவருக்கான காமெடி இல்லாமல் அவரை வெறப்பாக வச்சுக்கிட்டு சுற்றி இருக்கவங்களை வச்சே காமெடி வேற லெவலில் மனுஷன் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார். இந்த மிலிட்டரியில் ரம்பா சத்யராஜ் அந்த ஒரு கூட்டணின்றது இதுக்கு முன்னாடியே அவர் ஒரு படம் இட்டு கொடுத்த அந்த ஒரு கூட்டணியில் வந்திருக்கும். அதாண்டி இந்த மிலிட்டரி வரும்போது பிப்ரவரி மாதம் அது நல்லா ஞாபகம் இருக்குது. நிறைய பேருக்கு இப்போ தெரியாது. கண்டிப்பாக 90s கிட்ஸாக இருந்து தேட்டருக்குலாம் போனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு அப்படியே ஒரு 25 நாள் 50 நாளைக்கு இந்த படத்துக்கான தேட்டரிக்கல் ரெஸ்பான்ஸ் இருந்தது. கதைக்கிழமும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த அந்த எமோஷனல் சென்டிமெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருந்ததுனால அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் படம் ஓடுறதே பெருசு. 2வது வாரம் 3வது வாரம்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நிறைய படம் பார்த்துருக்கோம். ராமச்சந்திரா, மாறன், ஐயர் ஐபிஎஸ், ஆண்டார் அடிமை இந்த மாதிரி வந்ததே தெரியாமல் போன படங்களுக்கு மத்தியில் இந்த மிலிட்டரின்றது அப்போ ஒரு நல்ல படமாகவே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸில் இருந்துட்டே நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு என்னோட கேட்டகரி ஹிட் வரைக்கும் நான் ஆவரேஜ் ஹிட்ன்றது கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஆவரேஜ்ன்றது மினிமம் தாராளமாக சொல்லலாம். அதுக்கு மேலே ஒரு ஹிட் ரேஞ்சுன்னு சொன்னாலும் தப்பு இருக்காதுங்க. ஏன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது மைல்டாக கொடுத்துட்டு இருந்து மிலிட்ரி. நம்ம கவுண்டரில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் குங்கும பொட்டு கவுண்டர். இந்த படம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. நான் நிறைய இடங்களில் பேசியிருக்கேன். இந்த குங்கும பொட்டு கவுண்டர் அன்னைக்கு 2 மாதத்துக்கிட்ட தேட்டரில் ஓடிச்சு. அதுக்கு வந்து இந்த படத்தோட கதைக்களம்ன்றது அப்போ சுராஜ் வந்து இப்போ மாதிரிலாம் படம் பண்ணாமல் கதைக்களமாகவே படம் பண்ணியிருப்பார். இந்த கதைக்களம்ன்றது அன்றைக்கி சொசைட்டிக்கு ரொம்ப தேவைப்பட்ட ஒரு கதைக்களமாக இருந்தது. அதை தாண்டி மனுஷன் மூவேந்தருக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் இந்த படம் கிடைக்குது அவருக்கு. ஏன்னா தேவயானி, சரத்குமார் ஒரு மிகப்பெரிய ஹிட் காம்போ. அவங்கள வச்சே ஃப்ளாப் கொடுத்ததுக்கப்புறம் ஃபீல்ட்லேருந்து ஓரம் கட்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவரோட பேர் வந்து இவரோட பேர் சுராஜ் கிடையாது. ரியல் பேர் வந்து சுரேஷ், சாய் சுரேஷ்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. மிலிட்டரியும் அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பாரு. இங்கே நம்ம சுராஜிக்கு வந்து காமெடி சென்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டோம். அதில் மூவேந்தரில் வந்து ஒரு மாதிரி காமெடி சென்ஸ் கொடுத்தாலும் இந்த குங்கும போட்டு கவுண்டரில் கவுண்டமணியை கூட வச்சுருப்பாரு. கவுண்டமணி சத்யராஜ் கூட்டணியில் வேற லெவலில் பிச்சு பெடல் எடுப்பாங்க. எந்த டேரக்டர் மாட்டினாலும் நம்ம சுராஜ் மாட்டினா கேட்கவா வேணும். ஸோ அதுக்கு முன்னாடியே சத்யராஜ் கவுண்டமணி கூட்டணியில் இவர் அஸ்டண்டெல்லாம் நிறைய சொந்தசி கூட இருந்ததுனால அந்த ஒரு இதில் 2 பேருக்கும் வேற லெவலில் ஒரு சம காமெடி காம்போ கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு அன்னைக்கு இருந்த கனெக்டிங் படம்ன்றதை தாண்டி இந்த படம்ன்றது ஒரு ஃபேமிலி எமோஷனல். ஸோ நல்ல கனெக்ட்ன்றது நிறைய பேருக்கு அன்னைக்கு கொடுத்தது. தேட்டரிக்கலையும் பர்ஃபார்மன்ஸ் இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஹிட்ன்றதை நான் தாராளமாக சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்கு டைமில் 2 மாதத்துக்கிட்ட ஒரு படம் ஓடுறதுலாம் பெரிய விஷயம். வந்து ஒரு 25 நாள் 50 நாள் போகிறதே பெரிய விஷயமா தான் இருக்கும். ஆனால் 2 மாதத்துக்கிட்ட ஓடிச்சுன்றது நீங்கள் சொல்லுங்கள் யாராச்சும் இந்த படம் தேட்டரிக்கல பார்த்துருந்தீங்கன்னா. ஏன்னா அதை பார்க்காதவங்க அன்னைக்கு நிறைய பேர் இந்த படம் வந்து ஆவரேஜாக போச்சுன்னு நினைப்பீங்க. பட் அன்னைக்கு குங்கும போட்டு கவுண்டர் தேட்டரிக்கல போய் பார்க்குறவங்க மத்தியில் கண்டிப்பாக அது எல்லாருக்குமே தெரிஞ்சு ஒரு கதைக்காலமாக ஹிட் அடித்த படம்ன்றதை நம்ம தாராளமாக சொல்லலாம். இந்த படம் வெற்றியை தொடர்ந்து தான் வந்து மிலிட்ரி, ரம்பா அந்த ஒரு காம்போல வந்து அடுத்த 1.5 வருஷத்துலேயே ரிலீஸ் ஆகியிருக்கும். நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் படிக்காதவன் படம் வரும்போதெல்லாம் நம்ம சுராஜ் வந்து ஒரு வெற்றி இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் மிக பெருசாக கிடச்சிருந்தே சொல்லலாம். ஏன்னா கண்டினியூவாக அதுக்கு முன்னாடி 2 படம் இட்டு கொடுத்துருக்காரு. இருந்தாலும் வந்து விஜயோட வில்லு படம், அதுவும் விஜய் நயன்தாரா காம்போ, பிரபுதேவா டேரக்டர். ஸோ எவ்வளோ பெரிய இது போக்கு இட்டு கொடுத்துருக்காங்க போன வருஷம் முந்தின வருஷம் பொங்கலுக்கு. ஸோ இந்த படத்தோட காம்போ வருது எங்க அந்த அளவுக்காக வருதுன்னு பார்த்தா வில்லு அப்படியே ஓரம் கட்டிட்டு படிக்காதவன அந்த பொங்கலுக்கு 100 நாளைக்கிட்ட ஓடி வச்சுங்க. அதை தாண்டி சுராஜுக்கும் வடிவேலுக்கும் 2 படம் செமையாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும் காமெடியில். அதனால அந்த ஒரு ட்ராக்லேயே வந்து காமெடி எழுதி வச்சிருப்பாரு. வடிவேலுக்கும் அவர் பிரச்சனையில் விவேக் உள்ள வந்திருப்பாரு. இனி விவேக்கும் இந்த படத்துக்கு அப்படியே வந்து என்னதான் வடிவேலோட அந்த ஆவி பூந்த மாதிரி வந்திருந்தாலும் அவருக்கும் எப்படியோ செட் ஆகிடுச்சு.
ஆக்சுவலி அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த படத்தோட கான்செப்ட்ன்றது. ஏன்னா கான்செப்ட்ன்றது எப்பயுமே படத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி கதைக்களமாக இந்த படம் ஒரு தெலுங்கு படம் மாதிரிலாம் இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸுக்கும் நிறைய வந்து ஒரு ஆக்ஷன் ரேஜா கமர்ஷியலாக இந்த படம் வந்து அந்த பொங்கலுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அமைஞ்சு போச்சு. ஸோ படம் பெஸ்ட்டாக இருந்ததுனால இந்த படத்தோட காமெடின்றதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து பிக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். அதை தாண்டி இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாமே ஹிட் அடிச்சிச்சு. அப்போ தமனா புதுசாக வராங்க, தனுஷ் தமனா காம்போ, அப்புறம் யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாமே இந்த படிக்காதவனில் வந்து ரொம்பவே அழகாக ஒரு கமர்ஷியல் படம் செமையாக எடுத்தார் அப்படின்றத வந்து இந்த படிக்காதவன் மூலமாக நம்ம சுராஜை தாராளமாக சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே பொல்லாதவனில் வந்து அந்த சட்டெல்லாம் கழட்டிட்டு நம்ம தனுஷ் சண்டை போட்டிருப்பார். ஸோ அதெல்லாம் இங்கே படிக்காதவனில் கிளைமேக்ஸில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு படத்தை வெற்றியாகிறதுக்கு என்ன பண்ண மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணுன்றதை ரொம்பவே அழகாக சுராஜ் இந்த படத்தில் பண்ணியிருப்பாரு. அதுக்கேற்ற வெற்றியை மக்களும் கொடுத்துருப்பாங்க. ஸோ படிக்காதவன் படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் மருதமலை. மருதமலை வரும்போது நம்ம சுராஜ் இதுக்கு முன்னாடி ஒரு வெற்றியை கொடுத்துட்டு அடுத்த வருஷத்துலேயே இந்த படம் ரிலீஸ் ஆகுது. 5வது படம் இது. ஆக்சுவலி 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி கேப்பில் படம் வந்தவருக்கு ஒரு ஹிட் படம் கொடுத்த உடனே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய வெற்றிங்கிறது ஒரு டேரக்டர் எப்படி அடுத்தடுத்து வாய்ப்பு தரும்ன்றது வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம் இந்த படம். எனவே மருதமலை வர டைமில் அர்ஜுனுக்கு நிறைய படங்கள் வருது போகுது அந்த மாதிரி இருந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். இப்போ வடிவேலுக்கான அந்த காமெடி பீக்குன்றது ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. அதுலேயும் நம்ம சுராஜ் சேர்ந்து வடிவேலுக்கு ஒரு ஸ்கின் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ஸ்கின்ல வந்து வடிவேலு சுராஜ் அந்த கூட்டணின்றது, அதுவும் அர்ஜுனும் வடிவேலும் சேர்ந்துமே செமையாக காமெடி பண்ணுவாங்க. அதில் இவங்க 3 பேரோட கூட்டணி இந்த படத்தில் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இத்தனைக்கும் அர்ஜுன் எல்லா படத்துலையும் போலீஸாக கலக்கிற மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் கான்ஸ்டேபிளாக அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் உள்ளுக்குள்ள செகண்ட் ஆஃப்ல வச்சிருப்பாரு பாருங்க மனுஷன். ஆக்சுவலி ஒரு ஆக்ஷன் படத்துக்கு அதே மாதிரி கதைக்களமாகவும் இந்த படத்தில் வந்து ஒரு கான்செப்ட் இருந்திருக்கும். ஃபேமிலி விஷயங்களும் மனுஷன் வந்து பூத்தி தான் எடுப்பார். அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அல்டிமேட்டட் சொல்லணும்னா கன்ஃபார்ம்டாக வந்து காமெடின்னு சொல்லணும். இதுக்கு முந்தைய படத்தில் காமெடியில் வந்து செமையாக ஒர்க் அவுட் பண்ணவர். இந்த படத்துலையும் கொஞ்சம் கூட வந்து லேக் அடிக்காமல் அந்த அளவுக்கு மிக பெருசாக காமெடி களத்தை ஒர்க் பண்ணியிருப்பார் தான் சொல்லணும். அதுவும் அதுலேயே முக்கியமாக வந்து நம்ம வடிவேலு அர்ஜுன் காம்போன்றது வந்து ரொம்ப பெருசாக வந்து அதில் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ப்ளஸஸ் இருந்தால் தேட்டரில் கண்டிப்பாக வந்து ஒரு சம வெற்றி அடிக்கும். அந்த மாதிரி இந்த படம் வந்து தேட்டரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஹிட்னு தாராளமாக சொல்லலாம். ஆனாலும் 100 நாளைக்கு தேட்டரிகளை நல்லா ஓடி அந்த மாதிரிலாம் வந்து ஒரு வெற்றி கிடைக்கிறதுன்றது, அதுவும் அர்ஜுன் படத்துக்குலாம் கிடைக்குதுன்றது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிட்டாலும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த டைமில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் அதுக்கெலாம் இன்னொரு பூஸ்டப்பாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டைமில் தேட்டரிகள்ன்றது அதிகபட்ச படங்கள்லாம் வராமல் இருந்தது இந்த மருதமலையோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சு போச்சு. ஆக்சுவலி மனுஷன் காஸ்டிங்கை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டாருந்தாங்க சொல்லணும். அர்ஜுனுக்கு வந்து காமெடியில் வந்து என்ன அளவுக்கு மனுஷன் பூந்து விளையாடுறாரோ அதே மாதிரி ஹீரோயினிட்டையும் பூந்து விளையாடுவார். அதுலேயும் ஒரு ஹீரோயினிக்கு 2 ஹீரோயினி, நீலா அப்போ டாப்பில் இருந்துட்டு இருக்காங்க. வில்லனா வந்து நம்ம சண்டைக்கோழி வில்லன் லால் இருந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாருமே வந்து நாசுரம் வந்து அப்பா கேரக்டர் பக்காவாக அந்த போக்ரி இந்த மாதிரிலாம் ஆக்சுவலி அந்த டைம் தானே எல்லாமே இது மாதிரி எல்லாமே வந்து பக்காவாக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார். அப்போலாம் வந்து ஒரு செம வேறு லெவல் வந்து சினிமாவை புரிஞ்சு ஃபிங்கர் டிப்பில் எல்லாத்தையும் என்ன மாதிரிலாம் ஆடியன்ஸுக்கு கொடுத்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், கமர்ஷியலாக ஒரு படம் கொடுக்கணுன்றலாம் வந்து பக்காவாக நோட்ஸ் பண்ணி வச்சுட்ட மாதிரி நம்ம சுராஜ் இருந்தார். ஆனால் அது எல்லாமே அவரோட அந்த டாப் 3ல் இருக்க 3 படங்கள் வரைக்கும் தான். மீதி எல்லாத்துலேயும் வந்து யாருப்பா இவர் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு காமெடி ரைட்டராக மட்டுமே ஒரு படங்களை ஒர்க் பண்ண மாதிரி தெரியும் நிறைய படங்கள்லாம். நம்ம கவுடில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் தலைநகரம். தலைநகரம் தான் அவரோட முதல் படம் அப்படின்ற மாதிரியே இருந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 படங்கள் டைரக்ட் பண்ணிட்டாலும் அவர் பேரெல்லாம் மாற்றி ஈதி பண்ணியிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் சூராஜ்ட்டு தெளிவாக போட ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட ஒரு வேற லெவல் மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். இத்தனைக்கும் சுந்தர்சி இந்த படத்தில் அறிமுகம். சுந்தர்சியோட அசிஸ்டன்ட் தான் நம்ம சூராஜ். ஆனாலும் வந்து ஒரு ஹீரோவா சுந்தர்சியை வச்சுன்றது கண்டிப்பாக எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கேங்ஸ்டர் ரவுடி மாதிரியான ஒரு கதைக்கு வந்து சுந்தர்சி அவரோட ஐடி வெயிட்டே எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் அவர் மக்கள் வந்து ஆக்ஷனாக ஏற்றுப்பாங்களான்றதுலாம் யோசனை இல்லாமல் கரெக்டாக சுந்தர்சி இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகிருப்பாரு. ஒரு படத்துக்கு கதை கிளம்புறது எவ்வளோ இம்பார்ட்டன்றது சுதாஜ் படங்களை வச்சே தெரிஞ்சுக்கலாம். கீழே பார்த்த கவுண்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்டான கதைகளும் காமெடிங்கிறத மட்டும் சுமாராக ஆக்சுவலி டைரக்ஷன் பண்ணுறதுனால அந்த காமெடியெல்லாம் கூட வந்து ரொம்பவே மட்டமாயிட்டாரு. பட் இதெல்லாம் வந்து அவரோட ஆரம்ப படம். இதுக்கு முன்னாடி அவர் மிலிட்ரி இட்டு கொடுத்துருக்காரு. இருந்தாலும் ஏன் அவருக்கு இந்த அளவுக்கு லேட் அப்படின்னு தெரியல. மேபி அது ரிலீசிங்கில் லேட் ஆகிடலாம். மிலிட்ரி வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் தலைநகரம் வந்திருந்தாலும் படம் வரும்போது சுந்தர்சி படம் பெரிய ஒரு டேரக்டர்னாலும் அவர் ஹீரோவெல்லாம் மார்க்கெட் கிடையாது, யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலி காமெடிங்கிறது ஒரு வேற லெவல் செம்ம மாசாக இருந்துன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இது வரைக்கும் நம்ம சொன்ன எல்லா படங்களையும் வந்து காமெடி நம்பர் 1 படம். ஆக்சுவலி நாய் சேகர்ட்டு காமெடினா ஆரம்பிச்சோரு நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் வடிவேல வச்சு முடிச்சிருக்கு அவர் லைஃப். எனிவே இந்த தலைநகரம்ன்றது பார்த்தீங்கன்னா சுந்தர்சி மாதிரி ஒரு புதுசாக வந்து ஒரு அறிமுக ஹீரோன் மட்டும் இல்லாமல் 100 நாளைக்கு அன்னைக்கே தேட்டரில் இந்த படம் சூப்பராக ஓடி இருக்கு. அதை தாண்டி இந்த படத்தில் பாட்டுலாம் கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட
படத்தோட கான்செப்ட் நல்லா இருக்குது, படத்தோட காமெடி வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாட்டுங்கிறதும் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு மைல்டாக ஹிட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன, ஒரு படத்துக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு செம ஆக்ஷன் கமர்ஷியல் வேறு லெவல் காமெடி படமாக தலைநகரம் அந்த வருஷத்தையே செம கலக்கின படம் தான் சொல்லணும். நம்ம சுராஜ் கிட்ட இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் காமெடிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ட்ராக்காக வைப்பாங்க. ஆனால் நம்ம சுராஜோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமெடின்றது அப்படியே ட்ராக் மாதிரி தான் தெரியும். ஆனால் அது எல்லாமே கதைக்களத்தோட மெர்ஜாய் ஓடிட்டு இருக்கும் அவரோட எல்லா படங்களையும். ஸோ அந்த மாதிரி வேறு லெவல் காமெடி ஸ்கில் ரைட்டிங் வச்சுருந்தார் தான் நம்ம சுராஜ். ஆனால் அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேன்றத மட்டும் கொஞ்சம் இல்லை, ரொம்ப கான்சன்ட்ரேஷன் செலுத்த வேண்டியதாக இருக்குது. ஓரளவு காமெடி ஸ்கிரிப்ட் பிங்கோஸோ வந்து ஸ்டோரி பண்ணுறாரா என்னன்னு புரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒழுங்காக காமெடி மட்டும் எழுத போயிடலாம். ஏன்னா இப்போ காமெடின்றது நல்லாவே வரல. ஸோ இந்த மாதிரி ஒரு செம காமெடி ரைட்டர்லாம் வந்து காமெடி எழுதுனா ரொம்ப நல்ல காமெடிகள் கிடைக்கும். அதை தாண்டி டைரக்ஷன் பண்ணனா தலைநகரம், படிக்காதவன், மருதமலை இந்த மாதிரி படங்களை டைரக்ட் பண்ணுங்கள். இதுக்கும் மேலே ஒரு 5 படம் லாஸ்ட் கவுண்டரில் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் படம் டைரக்ட் பண்ணுவீங்கன்னா பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சரி ஒரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மனுஷன் கொலையாக கொள்றாரு. நீங்களும் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் கமெண்ட்டில் புத்திமதி சொல்லிட்டு போகப்பா நம்ம சுராஜுக்கு. ஏன்னா கடைசியாக ஒரு 5-6 படம் ரொம்ப போட்டு சாவடி ஸ்டாப்பில், ஏதோ அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 4 படமாச்சு ஹீரோ ஹீரோயின் கூட ரொமான்ஸ் அது இதுட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டோம். ஆனால் கடைசி படத்துலலாம் வந்து அது கூட வந்து கதி இல்லாமல் ரொம்ப போட்டு கொண்டுட்டாரியா.